இந்த 35% வருதுன்னு காட்டினா அது பெரும்பகுதி வன்னியர் ஓட்டு தான். பூத் வைஸ் பார்த்துருவோம், வன்னியர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாப்புல. அப்போ வன்னியர் கான்ட்ரிபியூஷனில் 35 வரும்போது அதில் கிராமப்பகுதியில் வன்னியர்களை வந்து அங்கே விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தான் அந்த கான்ட்ரிபியூஷனை பண்ணாங்கன்னு முத்தரசன் சொல்கிறாரு. இவர் பாலகிருஷ்ணன் சொல்கிறாப்புல. அதான் பர்சனலாக பாலகிருஷ்ணன்லாம் பேசும்போது தெளிவாக அந்த இதை சொல்கிறாப்புல. இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் வந்து அணி மாறினார்னா பறையர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, வன்னியர் ஓட்டும் அவருக்கு வராது. அப்போ தொடர் வெற்றியில் இருந்துக்கிட்டு பல்ட்டி அடித்தாங்கன்னா பிற ஜாதிகள், இந்த 2 பேரும் இல்லாத பிற ஜாதிகளும் போட மாட்டாங்க. திருமாவளவனுக்கு அரசியலே சுத்தமாக முடிஞ்சு போகும். இதைத்தான் நான் டெக்னிக்கலாக கரெக்டாக சொன்னேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு களம் தெரியாது, சும்மா டேட்டா வச்சுக்கிட்டு புள்ளிவரத்தை வச்சுட்டுலாம் பண்ணுறது அரசியல் இல்லை. களத்துலேருந்து வந்திருக்கணும், களம் தெரியணும். சும்மா வெறும் டேட்டா வச்சுக்கிட்டு இங்கே பேசுகிறது வந்து வேலைக்காகாது. டேட்டாவும் சாதகம் இல்லை, களமும் சாதகம் இல்லை, சூழ்நிலையும் சாதகம் இல்லை. அப்போ திமுக அணி வெற்றி பெற்ற அணி.